ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். -19/5 lies between the integers dash and dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், -19/5 கொடுத்துருக்காங்களா, -19/5. ஓகேவா? இப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மேலே பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர் இருக்குது. ஸோ இது நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். 19குள்ளே எத்தனை 5 இருக்குதுன்னு பாருங்கள். 3 5s are 15 வரும். பேலன்ஸ் 4 வருமா? ஸோ 4/5 -3 4/5ன்னு அர்த்தம். இப்போ இந்த -3 4/5ங்கிறது நம்பர் லைனில் எங்கே லை ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ சென்டரில் 0 இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தால் -1 -2, இந்த இடத்துல நமக்கு -3 இருக்கும். -3யை தாண்டி போனால் தான் -3 4/5 அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரும். சரியா? -3 4/5ங்கிறது இந்த ஒரு இடத்துல தான் வரும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன இன்டீஜர் வரும் அப்படின்னாக்க -4 தான் வரும் இல்லையா? ஸோ இந்த -3 4/5ங்கிற நம்பர் -3யை தாண்டி லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அதுதான் இதோட மீனிங். நெகட்டிவ் வந்தால் லெஃப்ட் சைடு தான் அது மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே பாசிட்டிவ் வந்தால் தான் ரைட் சைடு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த -19/5ங்கிறது எந்த ரெண்டு இன்டீஜருக்குள்ளே லை ஆகுது? -4 and -3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் நமக்கு என்னது? -4க்கும் -3க்கும் நடுவில் தான் -19/5ங்கிற நம்பர் லை ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் 15/-4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 15/-4. 15/-4. ஓகேவா? இப்போ மைனஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அதனால் அதை நான் வந்து நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ -15/4ன்னு இதை மாற்றிக்கலாம். இப்போ இதோட டெசிமல் ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே லாங் டிவிஷன் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு ஷார்ட்டாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை கூடயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை 10ஆவோ இல்லை 100ஆவோ இல்லை 1000ஆவோ அந்த மாதிரி 10ஓட மல்டிபிள்ஸாக மாற்ற முடியுமா? மல்டிபிள்ஸ் கிடையாது. 10ஓட பவர்ஸ் 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ அப்படி மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 4ஐ வந்து என்னால் என்ன பண்ணாலும் 10ஆ மாற்ற முடியாது. ஆனால் 100ஆ மாற்றலாம் இல்லையா? 4ஐ எதோட மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும்? 25ஓட மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும். அதே 25ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 15 × 25 எனக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்னா -375 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 100 வந்தாச்சு. இந்த மாதிரி வந்தாச்சுனாக்கா ஈஸியாக டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டரில் டெசிமல் பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்கதான் நினச்சிக்கணும். இது டிவிஷனில் இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டை பேக்வேர்டாக 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணும். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். ஸோ -3.75 இதுதான் இதோட டெசிமல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ செகண்ட் சம்முக்கு என்ன ஆன்சர்? -3.75. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த ரேஷ்னல் நம்பர்ஸ் -8/3 +8/3 ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல -8/3 +8/3 நம்பர் லைனில் எங்கே லை ஆகும்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் எப்போவுமே 0 இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் லை ஆகும். நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் லை ஆகும் இல்லையா? அப்போ 8/3ங்கிறது பாசிட்டிவ் நம்பர். இப்போ 0க்கு ரைட் சைடில் இங்கே ஏதோ ஒரு இடத்துல 8/3ன்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி 0க்கு லெஃப்ட் சைடில் -8/3 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 0க்கும் 8/3க்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 8/3ன்னு தான் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும். சரியா? டிஸ்டன்ஸ்னாலே என்ன அர்த்தம்? சப்ராக்ட் தானே பண்ணுவோம். 8/3லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் 8/3 தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதே 8/3 தான் சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது அது நெகட்டிவில் ஆன்சர் சொல்லக்கூடாது, பாசிட்டிவில் தான் சொல்லணும். ஸோ இங்கே நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் இங்கேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ எப்போவுமே நமக்கு எப்படி தான் இருக்கணும்? பாசிட்டிவில் தான் இருக்கணும். பாருங்கள், 0லேருந்து கேல்குலேட் பண்ணும்போது தான் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக ஆன்சர் வருது. அப்போ ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம்
0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னாக்க the rational numbers minus 8/3 and 8/3 are equidistant from 0. அதாவது நம்பர் ரெண்டும் சேமாக இருந்து சைன் மட்டும் 1 ப்ளஸ் 1 மைனஸ் அப்படி மாறி இருந்ததுன்னா அது எப்போவுமே அது எதுக்கு ஈக்விடிஸ்டண்ட்டாக இருக்கும்னாக்க 0க்கு தான். ஈக்விடிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா 0லேருந்து 8/3க்கு ஒரே டிஸ்டன்ஸ் வரணும், 0லேருந்து -8/3க்கும் அதே டிஸ்டன்ஸ் வரணும். அதுக்கு பேர் தான் ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், 4th சம். த நெக்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து -15/24. ஃபஸ்ட்டு நம்பரில் நியூமரேட்டரில் மைனஸ் இருக்குது, ரெண்டாவது நம்பரில் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, மூணாவது நம்பரில் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நாலாவது நம்பரில் நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கணும், டினாமினேட்டரில் தான் நெகட்டிவ் இருக்கணும். சரியா? அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நியூமரேட்டர் எல்லாம் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15, 20, 25. ஸோ அடுத்த நம்பர் நமக்கு என்ன வரும், 30 வரும். சரியா? அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்கள் 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 24, 32, 40. அடுத்தது 8 இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு 48. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மைனஸை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இது வந்து சீக்வன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சீக்வன்ஸ்னால் பேட்டர்ன்னு அர்த்தம். அதாவது ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பர் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே பேட்டர்ன் தான் அடுத்த நம்பருக்கும் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பரில் நியூமரேட்டரில் மைனஸ் இருந்திருக்கு, ரெண்டாவது நம்பரில் டினாமினேட்டரில் இருக்குது, மூணாவது நம்பரில் நியூமரேட்டர். அப்போ நாலாவது நம்பரில் ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டருக்கு தான் வரணும். ஸோ இப்படி தான் இந்த சம்முக்கு ஆன்சர் போடணும். கொஷினில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்கல. ஸோ ஆன்சர் வந்து நம்ம இப்படி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நியூமரேட்டருக்கு மைனஸை ஷிஃப்ட் பண்ணி விட்டுக்கணும். 58/-78 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்முக்கு பாருங்கள், நியூமரேட்டரில் மைனஸ் போட்டுக்கணும், 58/78. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் வந்து டினாமினேட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா அது நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும் இந்த ஃப்ராக்ஷன். அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னால் என்ன அர்த்தம், கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நமக்கு கேன்சலே ஆகாதபடிக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். 9 2s are 18, 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும். 9 2s are 18. ஸோ இதோட ஆன்சர் மைனஸையும் சேர்த்துக்கணும், -29/39. மைனஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கலாம், இல்லாட்டி மிடில் இருக்கலாம், கீழே வந்து டினாமினேட்டில் இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் சம்மோட ஆன்சர் -29/39. இப்போ செகண்ட் சம் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 விஷயம் இருக்குது பாருங்கள், ஸ்மாலஸ்ட்னு ஒன்று இருக்குது, ரேஷ்னல் நம்பர்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 இஸ் த ரேஷ்னல் நம்பரான்னு கேட்டால் அது ட்ரூ தான். ஏன்னா 0 கேன் பி ரிட்டன் அஸ் 0/1. எந்த நம்பர் எடுத்தாலும் by 1 நம்மளாவே போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதாவது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் வந்ததுனா தான் அதை நம்ம ரேஷ்னல் நம்பர்னே சொல்லுவோம். ஸோ 0 இஸ் த ரேஷ்னல் நம்பர். அது வந்து நமக்கு ட்ரூவான ஒரு விஷயம்தான். ஆனால் 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷ்னல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னங்க மேடம் அர்த்தம் அப்படின்னா 0ல் தான் ரேஷ்னல் நம்பரே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட்னா அதுதானே மீனிங். இப்போ நேச்சுரல் நம்பர், ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம். ஏன்னா 1லேருந்து தான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷ்னல் நம்பர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது இல்லையா? இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். எப்படி தப்பான ஸ்டேட்மெண்ட்? சென்டரில் 0 இருக்கும், 0க்கு ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், 0க்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸுக்கு எண்டிங்கும் கிடையாது, ஸ்டார்டிங்கும் கிடையாது. சரியா? எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, எந்த நம்பரில் எண்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ 0ங்கிறது மிடில் இருக்கும். சரியா? ஸோ 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், -4/5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் -3/4ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல -4/5 எடுத்துக்கோங்க.
அடுத்தது -3/4 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல லெஃப்ட் ஆஃப்னு கேட்டாலும் ஓகே, ரைட் ஆஃப்னு கேட்டாலும் ஓகே. ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறோன்னு அர்த்தம். எந்த நம்பருக்கு முன்னாடி எந்த நம்பர் வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ கம்பேர் பண்ணுறோன்னாலே டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பெரிய கொஷினாக இருந்ததுனாக்கா நம்ம எல்சிஎம்லாம் எடுத்து போடலாம். இது 1 மார்க் கொஷின், அதனால் இதை நம்ம ஷார்ட்டாக போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரை இங்கே போடுங்க. 4 × -4 -16 வரும். எங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கேனோ அதுக்கு கீழே ஆன்சர் போட்டுக்கோங்க. 5 × -3 -15 வரும். ஸோ இப்போ -4/5க்கு கீழே எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -16. -3/4க்கு கீழே எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -15. இப்போ பார்த்தீங்கன்னா -15க்கு லெஃப்ட் சைடில் தான் -16 லை ஆகுது. நம்பர் லைனில் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே 0 இருக்கும். இப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல -15 வரும். அதுக்கு அடுத்த நம்பர் தான் நமக்கு என்ன வரும்? -16 வரும். -15ஓட ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னது? -3/4 தான். அப்போ -3/4க்கு லெஃப்ட் சைடு தானே -4/5 வந்து லை ஆகுது நமக்கு. -15க்கு லெஃப்ட் சைடில் தான் -16 லை ஆகுது. அதே மாதிரி -3/4க்கு லெஃப்ட் சைடு தான் -4/5 லை ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். -19/5 இஸ் கிரேட்டர் தேன் 15/-4. என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? -19/5 கிரேட்டர் தேன், இந்த மைனஸை தூக்கி நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். -15/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஃப்ட்டு, ரைட்டு எது வந்தாலும் கம்பேரிசன் தான். சரியா? கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ தான் போன சம்மில் பார்த்தோம் இல்லையா, இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 19ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 32, பேலன்ஸ் 3 வரும் இல்லையா? சாரி, 9 4s are 36, பேலன்ஸ் 3 வரும். 1 4 is 4, 4 + 3 7 வரும். ஸோ -76. 15 × 5 வந்து 5 5s are 25, 2 வரும். 1 5 is 5, 5 + 2 7. ஸோ இதோட ஆன்சர் -75 வருது. இதோட ஆன்சர் -76 வருது. இது ரெண்டுத்தில் எது மேடம் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது வந்து இப்போ -75க்கு லெஃப்ட் சைடு தான் இது லை ஆகுது, -76க்கு ரைட் சைடு தான் இது லை ஆகுது. அப்போ ரைட் சைடு போக 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 தான் பெரிய நம்பராக கிடைக்கும், லெஃப்ட் சைடு போக 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 சின்ன நம்பராக கிடைக்கும். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற பக்கம் நம்ம சின்ன நம்பராக வரா மாதிரி வாய் குறுகலாக போட்டுக்கணும். ரைட் சைடு வர பக்கம் வந்து நம்ம வாய் பெருசாக போகணும். அப்போ இது லெஸ் தேன் சிம்பிள்னு அர்த்தம். சரியா? அப்போ -19/5 வந்து லெஸ் தேன் -15/4. அதாவது -19/5 லெஸ் தேன் -15/4. சரியா? ஆனால் கொஷினில் கிரேட்டர் தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ கிடச்சிது, மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு 2 ரேஷ்னல் நம்பர் எடுத்துப்போம். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ இந்த 2 நம்பரோட ஆவரேஜ்னா அதுவும் ஒரு நம்பர் தான். சரியா? ஆவரேஜ்னா என்னது? அதுவும் ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கிற 2 நம்பருக்கு நடுவில் தான் லை ஆகும். ஆவரேஜ் ஆஃப் எனி 2 நம்பர்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் நம்பர் மிடில் நம்பராக தான் இருக்கும், அதை தாண்டி வெளியில் எங்கேயுமே போகாது. அப்போ ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம்ங்கிறது நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். தேர் ஆர் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 11ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு இங்கே 10 இருக்குது, ரைட் சைடில் தான் நமக்கு 11 லை ஆகும் இல்லையா? இதுக்கு நடுவில் நிறைய அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை ரேஷ்னல் நம்பர்லாம் கேட்கல, எத்தனை ரேஷ்னல் நம்பர் வேணாலும் இது ரெண்டுத்துக்குள்ளே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் மட்டும் போதும் அப்படின்னாக்க இந்த இதை வந்து நம்ம 1 டிவைட் பண்ணால் போதும், நமக்கு 2ஆக பிரிஞ்சிடும், 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும், நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைக்கும். இல்லை மேடம், எனக்கு இதில் 2
ரேஷ்னல் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம 2 இதை டிவைட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த டிவிஷன் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியணும். இது இந்த பார்ட்டு 3 பார்ட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இப்போ எனக்கு 2 ரேஷ்னல் நம்பர் கிடைச்சாச்சு. இல்லை மேடம் எனக்கு இதுக்கு நடுவில் 3 ரேஷ்னல் நம்பர் வேணும் அப்படின்னா இதை நம்ம 3 கோடு போட்டு பிரித்தோன்னா 4 பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். இப்போ எனக்கு 3 ரேஷ்னல் நம்பர் கிடைச்சிடும். இதே மாதிரி நம்ம எத்தனை எனக்கு இதுக்கு நடுவில் 100 ரேஷ்னல் நம்பர் வேணும் மேடம் அப்படின்னு கேட்டாலும் இதை நம்ம குட்டி குட்டியாக 100ஆக பிரிக்க முடியும் இல்லையா? குட்டி குட்டியாக கோடு போட்டோன்னா நமக்கு 100 ஈக்குவல் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ நமக்கு எத்தனை பார்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளால் எவ்வளவு ரேஷ்னல் நம்பர்ஸ் வேணாலும் இந்த 10க்கும் 11க்கும் மட்டும் கிடையாது, எந்த 2 நம்பருக்கு நடுவில் வேணாலும் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number linesனு கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன ரேஷ்னல் நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். -3க்கும் -4க்கும் நடுவில் லை ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் வந்து 3ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். சரியா? 1/3. அப்போ செகண்ட் இருக்கிற பார்ட் வந்து 2/3. ஸோ அந்த ஆரோ மார்க் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோ மார்க்கோட ஆன்சர் மைனஸ் நம்ம எப்படி எழுதணும்னா -3யை தாண்டிடுச்சு இல்லையா? ஸோ ஆரோ மார்க்கோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னாக்க -3யை தாண்டிடுச்சு. அப்போ நமக்கு -3ங்கிறது தான் ஹோல் நம்பர். எத்தனாவது பார்ட்டு? 3ல் 2 பார்ட்டு. அப்போ -3 2/3. இதுதான் நமக்கு இந்த ஆரோ மார்க்கோட ரேஷ்னல் நம்பர். இப்போ இது மிக்சட் ஃபார்மெட்டில் இருக்கா? இதை நம்ம இம்ப்ராப்பருக்கு மாற்றணும். அப்போ மைனஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இம்ப்ராப்பர் மாற்றணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். 3 3s are 9, 9 + 2 11. ஸோ -11/4 அப்படிங்கிறது தான் அந்த கொஷின் மார்க்கோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் கொஷின் பாருங்கள். 0க்கும் -1க்கும் நடுவில் லை ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 பார்ட்டில் 2வது பார்ட்டில் தான் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ 2வது பார்ட்னா அந்த கொஷின் மார்க் வந்து 5ல் 2ங்கும்போது 2/5ன்னு நம்ம போடணும். சரியா? இப்போ 2/5ன்னு நீங்கள் ஆன்சர் போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம 0க்கு லெஃப்ட் சைடு அது லை ஆகிறதுனால -2/5ன்னு போடணும். ஸோ 0க்கு லெஃப்ட் சைடு இதில் ஹோலே எதுவுமே வரல. -1 தாண்டியாச்சுன்னா தான் நமக்கு ஹோல் நம்பர் வரும் இல்லையா? 0க்கு முதல்லையே ஃப்ராக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் -1 வருது, அதுக்கப்புறம் தான் -2 இதெல்லாம் வருது. ஸோ நமக்கு 0க்கு அடுத்தது 2வது பார்ட்லேயே நமக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்கிறதுனால -2/5ன்னு போடணும். +2/5 போடக்கூடாது. அது ரைட் சைடு வந்தால் தான் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்தால் நெகட்டிவ் தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனாவது பார்ட்டில் கொஷின் மார்க் போட்டிருக்காங்கனாக்க 3வது பார்ட்டில் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் இது, செகண்டு தேர்ட் பார்ட்டில் தான் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 4ல் 3 பங்குன்னு அர்த்தம். இந்த கொஷின் மார்க்கோட ஏரியா வந்து 3/4. இது 1 தாண்டிடுச்சு இல்லையா? 1 தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால அப்போ நமக்கு ஒரு ஹோல் வந்துடும், அதுக்கப்புறம் தான் 3/4ன்னு வரும். ஸோ இந்த கொஷின் மார்க்கோட ஆன்சர் வெறும் 3/4 கிடையாது, 1 3/4. இப்போ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம இம்ப்ராப்பருக்கு மாற்றணும். ஸோ 1 3/4 எப்படி நீங்கள் இம்ப்ராப்பருக்கு மாற்றுவீங்க? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். 1 4 is 4, 4 + 3 7. ஸோ 7/4 அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் மார்க்கோட ஆன்சர். மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயும் விட்டுட்டாலும் ஓகே, ஆனால் ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இம்ப்ராப்பராகவோ இல்லை ப்ராப்பராகவோ தான் நமக்கு கொடுக்கணும். இது 0க்கு ரைட் சைடு லை ஆகிறதுனால இது பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர். இதே 0க்கு லெஃப்ட் சைடாக இருந்தால் இப்போ நம்ம போன சம்மில் பார்த்தோம் நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர். ஸோ நெகட்டிவில் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 4th சம் பார்ப்போம். The points S, Y, N, C, R, A, T, I, O on the number line are such that Cn = Ny = Ys and Ra =
AT equal to TI equal to IO. Find the rational numbers represented by the letters Y, N, A, T, I. ஓகேவா? இது வந்து பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம் பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு நம்ம பார்க்கணும். CN equal to NYன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே CN இங்கே இருக்கா, NY இங்கே இருக்கா. இப்போ இதோட இந்த டிஸ்டன்ஸ் நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பெல்லாம் வந்து ஈக்குவல் கேப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் RA ஈக்குவல் டு AT ஈக்குவல் டு இப்படி கொடுத்தாலே இதுக்கு நடுவில் வர குட்டி குட்டி கேப்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் கேப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த YNATI இதோட ரேஷ்னல் நம்பர் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம போன சம்மில் போட்ட மாதிரியே தான். முதல்ல எஸ்ஸோட நம்பர் என்னன்னு பார்த்துருவோம். எஸ்ஸோட நம்பர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், -2. அதே மாதிரி சியோட நம்பர் என்னது நமக்கு -1. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா ஆரோட நம்பர் என்னது நமக்கு 2. அதே மாதிரி ஓவோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் 3. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. இப்போ நமக்கு இப்போ என்னோட நம்பர் என்னன்னு பார்ப்போம், ஒய்யோட நம்பர் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி -1க்கும் -2க்கும் நடுவில் எத்தனை கேப்ஸ் வந்திருக்கு, எவ்வளோவா ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 3 போர்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. 1 2 3 3 போர்ஷன் கிடச்சிருக்கு. அப்போ இந்த n அப்படிங்கிறது இந்த 3 போர்ஷனில் ஃபஸ்ட்டு போர்ஷன் இல்லையா? அப்போ அதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 1/3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி y அப்படிங்கிறது 3 போர்ஷனில் இருக்கிற ரெண்டாவது போர்ஷன், லெஃப்ட் சைடு தானே நம்ம வரணும். ஸோ ரெண்டாவது போர்ஷன். ஆனால் இது மட்டும் நமக்கு ஆன்சர் கிடையாது இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. இது வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் சைடு வரதுனால மைனஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் -1 தாண்டிடுச்சு. அப்போ -1ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த n வந்து எத்தனாவது கேப்பில் வர நம்பர் அப்படின்னு பார்க்கணும். இந்த -1ஐயும் -2ஐயும் வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன், அதனால 1/3 -1 1/3. இதை இம்ப்ராப்பராக மாற்றணுன்னா மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது இம்ப்ராப்பராக எப்படி மாற்றுறது, 1 3 is 3, 3 + 1 4. ஸோ 4/3. என்னோட வேல்யூ -4/3. புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியராக? இதே மாதிரி y பார்த்தீங்களாக்க அதே தான், -1லேருந்து -2ல் இருக்கிற ரெண்டாவது கட்டு தான் நமக்கு y. சரியா? அப்போ நமக்கு எகெயின் -1 போட்டுட்டு -1 தாண்டி போயிடுச்சு இல்லையா? அதனால் -1 தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஹோல் நம்பர்னு அர்த்தம். ஸோ -1 போட்டுட்டு எத்தனாவது போர்ஷன் இது, ரெண்டாவது போர்ஷன். எத்தனைக்கு ரெண்டாவது போர்ஷன், 3 போர்ஷனில் ரெண்டாவது போர்ஷன். ஸோ -1 2/3 அப்படின்னு போடணும். சரியா? இப்போ இதை இம்ப்ராப்பராக மாற்றுங்க. மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1 3 is 3, 3 + 2 5ன்னு வரும், -5/3. ஸோ ஒய்யோட ஆன்சர் -5/3. ஓகேவா? இதே மாதிரி இப்போ ஏ கண்டுபிடிப்போம் பாருங்கள். ATI இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி 2க்கும் 3க்கும் நடுவில் எத்தனை கேப்ஸ் உருவாயிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 கேப்ஸ் உருவாயிருக்கு. அப்போ அந்த 4 கேப்ஸில் ஃபஸ்ட்டு அப்போ ஏங்கிற நம்பர் 4ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். அப்போ ஏங்கிற நம்பர் வந்து நமக்கு என்ன வரும்னாக்க 4ல் ஒரு பங்கு. இப்போ 2வை தாண்டி போயாச்சுனால 2வையும் நம்ம சேர்த்துக்கணும். 2ங்கிறது தான் நமக்கு ஹோல் நம்பர். அதை தாண்டி போனதுனால 2வை போட்டுட்டு தான் அந்த ஃப்ராக்ஷனை நம்ம எழுதணும். 2 இது வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்களா, அப்போ 4ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ 1/4ன்னு நம்ம எழுதிக்கணும். இது மிக்சடில் இருக்குது. இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 4 2s are 8, 8 + 1 9/4. ஸோ ஏவோட வேல்யூ 9/4. இதே மாதிரி பாருங்கள் டீயும் நமக்கு 2வை தாண்டி போனதுனால ஹோல் வந்து 2 ஹோல் இருக்குது. 2 ஹோலுக்கு அப்புறம் எத்தனாவது ஃப்ராக்ஷன் அதுனாக்க 4 பார்ட்ஸில் ரெண்டாவது பார்ட். அப்போ 2/4 அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? இப்போ இதையும் நம்ம இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 4 2s are 8, 8 + 2 10/4 அப்படின்னு வரும். இப்போ 10/4ஐயும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் மாற்றலாம். ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகும் இல்லையா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 2s are 10, 2 2s are 4. ஸோ டீயோட வேல்யூ 5/2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ வந்து ஐக்கும் அதே மாதிரி தான். 2வை தாண்டி போனதுனால 2 போட்டுட்டு எத்தனாவது ஹோல், 4 பார்ட்டில் 3ஆவது பார்ட். அப்போ 3/4 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது மிக்சடாக இருக்கிறனால இது இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 4 2s are 8, 8 + 3 11/4. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 11/4.
இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 9/4ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நம்பரையுமே நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துன்னா நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் பெருசாக இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் லை ஆகும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனாக இருந்தால் 0க்கும் 1க்கும் நடுவில் லை ஆகும். நெகட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் 0க்கும் -1க்கும் நடுவில் தான் லை ஆகும். சரியா? இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான், அதாவது நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருக்கிற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் 1 தாண்டி போய் லை ஆகும். லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருந்ததுன்னா -1 தாண்டி போய் லை ஆகும். சரியா? இதுதான் நமக்கு பேசிக் கான்செப்ட். இப்போ 9/4 அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஏன்னா நியூமரேட்டர் பெருசாக இருக்குது. ஸோ இதை நம்ம முதல்ல மிக்சடில் மாற்றிடுவோம். மிக்சடில் மாற்றியாச்சுனாலே நமக்கு எந்த 2 நம்பருக்குள்ளே இந்த நம்பர் வந்து லை ஆகுதுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ 9ல் எத்தனை ஹோல் இருக்குது அப்படின்னா 2 ஹோல் இருக்குது. 2 4s are 8 வரும், பேலன்ஸ் 1 வரும், 1/4. இதுதானே நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன் மாற்றுற ப்ரொசீஜர். இப்போ பாருங்கள், நமக்கு 2 ஹோல் வந்தாச்சா? அப்போ இந்த நம்பர் 2வை தாண்டி போய் தான் லை ஆகுதுன்னு அர்த்தம். 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் தான் எங்கேயோ இந்த 2 1/4 வந்து லை ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியராக? இப்போ நீங்கள் ஈஸியாக நம்பர் லைன் போட்டுடலாம். ஸோ இங்கே 2வை மார்க் பண்ணிக்கோங்க. இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால எல்லாமே ரைட் சைடு தான். ஸோ 2 மார்க் பண்ணியாச்சு, 3 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கோட்டை நம்ம எத்தனையாக டிவைட் பண்ணணும்? 4ஆக டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3 கோடு போட்டால் போதும் இல்லையா? 3 கோடு போட்டாச்சுன்னா ஈக்குவலாக 4ஆக டிவைட் ஆகிற மாதிரி 3 கோடு போடணும். 3 கோடு போட்டாச்சுன்னா 4ஆக டிவைட் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு அர்த்தம். இதில் இப்போ 2க்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு பார்ட் என்னது? இதுதான். ஸோ இதுதான் 2 1/4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு 9/4ஓட 9/4 அப்படிங்கிற நம்பரோட அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த இடம் தான். 2க்கும் 3க்கும் நடுவில் வர ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து 2 1/4ஓட இடம். ஸோ 9/4ஓட பிளேஸ் எதுன்னு கேட்டால் இந்த பிளேஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், -8/3ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ்னு வந்திருக்கிறதுனாலே இது வந்து 0க்கு லெஃப்ட் சைடு தான் லை ஆகும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஸோ மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து மிக்சடுக்கு மாற்றிக்கோங்க. 8ல் எத்தனை 3 இருக்கும்னாக்க 2 3s are 6 வரும், பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், 2/3ன்னு இருக்கும். சரியா? இப்போ இதை பார்த்தோன்னே தெரியும், -2க்கும் -3 இதுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ -2க்கும் -1ன்னு சொல்லிடக்கூடாது. -1னாக்கா அது ரைட் சைடு வந்துடும். -2க்கு லெஃப்ட் சைடு தான் வரணும். அப்போ இந்த நம்பர் -2 தான். அப்போ இந்த சைடு வரணும், இந்த இடத்துல தான் -3 வரணும். இப்போ -2க்கும் -3க்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த 2/3ங்கிறது லை ஆகுது. 2/3ங்கிறது 3 பார்ட்டாக இந்த கோடை பிரிக்கணும்னு அர்த்தம். 1 அப்போ 2 கோடு போட்டால் போதும் இல்லையா? 2 கோடு போட்டாலே நமக்கு 3 பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். இதில் 2வது பார்ட்டுன்னு அர்த்தம். 3ல் 2 பங்கு. அப்போ இந்த இடம் தான் நமக்கு -2/3ஓட பிளேஸ் எதுன்னு கேட்டால் இந்த பிளேஸ் தான். இதோட ஒரிஜினல் வேல்யூ -8/3. இப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். நம்பர் லைனில் நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள், -17/-5. இப்போ ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ 17/5ன்னு மாறிடும். இப்போ இதுவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதையும் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். 17ல் எத்தனை 5s இருக்குனாக்க 3 5s are 15, பேலன்ஸ் 2 வரும், 2/5. சரியா? 3 2/5. 3 2/5 இது பாசிட்டிவ் நம்பருங்கிறதுனால இது எந்த 2 நம்பருக்கு நடுவில் லை ஆகும்? 3யை தாண்டி போயிடுச்சு. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த 2/5ங்கிறது லை ஆகுது. இப்போ இந்த கோட்டை எத்தனையாக பிரிக்கணும்? நம்ம 5 பார்ட்டாக பிரிக்கணும். 5 பார்ட்டாக பிரிக்கணும்னா எத்தனை கோடு நம்ம போடணும்? 4 கோடு போட்டால் போதும். ஈக்குவலாக போட்டுக்கணும். 1 2 3 4 4 கோடு போட்டாச்சு. இந்த 4 கோடில் எத்தனாவது பார்ட்ஸு? 2வது பார்ட். அப்போ 2வது பார்ட்னா இந்த இடம் தான். இந்த பிளேஸ் தான் நமக்கு 2/5ஓட பிளேஸ். இது வெறும் 2/5 கிடையாது, 3 2/5. இதோட ஒரிஜினல் வேல்யூ 17/5
இதோட ஒரிஜினல் வேல்யூ 17/5. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த லாஸ்ட்டு சம்முக்கு என்ன நம்பர் லைன், என்ன ஆன்சர் வரும், இதோட மிக்சட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.